ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வேலையை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிக் த்ரீல பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு நருட்டோவை பற்றி பேசிப்போம். ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக பேச போகிறது ஒன் பீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 22, 1997 தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோடைய ஜேர்னி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. நம்ம ஈச்சிரோ ஓடா தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அனிமே பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன் பீஸ் அப்படிங்க அந்த பேரை நீங்கள் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. பட் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அடி ஒன்று விழுவும். என்னென்னா அதில் வந்துட்டு 1000 எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு. 1997 வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கனால தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 1100 எபிசோட்ஸ்க்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. அண்ட் இதோடைய பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லூஃபி வாண்ட்ஸ் டு பிகம் த கிங் ஆஃப் த பைரட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான கதை தான். லைக் ஒரு பேசிக்காக ஷோனன் கேட்டகரியான அனிமேக்கு என்ன மாதிரியான கதை இருக்குமோ அதான் வந்துட்டு ஒன் பீஸுக்குமே கண்டிப்பாக இருக்கும். பட் அது ஒன் பீஸுக்குன்னு சொல்லி வரும்போது வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. பிகாஸ் நம்ம நருட்டோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க, நருட்டோ வந்துட்டு ஒக்காகி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவான். பட் ஒக்காகி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு கேரக்டர் நம்ம வந்துட்டு பார்க்குறோம், மினாட்டோ பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஒக்காகியாவாக இருப்பார். ஸோ அதனால் இந்த போஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம கிங் ஆஃப் த பைரட்ஸ் இந்த ஒன் பீஸ் அப்படிங்கிற ட்ரெஷர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஒன் பீஸ் பார்க்காதவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு ஒன் பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிங்க அப்படின்னா, ஒன் பீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புதையல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் பேசிக்காக பைரட்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு புதையலை தேடி தான் வந்துட்டு அவங்க போவாங்க. பட் நீங்கள் ஒன் பீஸ் பார்த்தவங்ககிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப டிஃபர் ஆகிருக்கும். ஒன் பீஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உண்டான ஒரு விஷயம். அது வந்துட்டு கண்டிப்பாக ட்ரெஷர் ஆக்க முடியாது. இது அதுக்குமே மேலே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த அளவுக்கு வந்துட்டு அது ஹைப் கேட்கறதுக்கான காரணமும் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது இந்த இந்த லூஃபி அப்படிங்கிற கேரக்டர்ஸும் அண்ட் அதில் இருக்க மற்ற கேரக்டர்ஸ் அந்த ஒன் பீஸ் ட்ரெஷரை தர பில்டப்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒன் பீஸ் அப்படிங்கிற ட்ரெஷர் வந்துட்டு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன லீக்கேஜ் கூட பார்த்தீங்கன்னா அந்த அனிமேல இது வரைக்கும் காமிச்சிக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் கோயிங். அண்ட் டாக்கிங் அபவுட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஸ்ட்ரா ஹேட் க்ரூவை தவிர வந்துட்டு ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதே இருக்கும். எக்கச்சக்கமான அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். சைட் கேரக்டர்ஸே வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரா ஹேட் க்ரூவில் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈச்சிரோ ஓடா பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனியான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டருடைய ஆர்க், அந்த கேரக்டரோட ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்குமே கூட வந்துட்டு அந்த கேரக்டர் ஒரு எபிசோடில் தான் வந்துட்டு வருவாங்க. இருந்தாலும் அந்த கேரக்டரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். அதுதான் நம்ம ஈச்சரோட ஓடாவோடைய ஸ்பெஷாலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஒன் பீஸோடைய இம்பேக்ட் கிட்ட வருவோம். நம்ம ஒன் பீஸ் கொடுத்த இம்பேக்ட் அப்படிங்கிறது வேறு லெவலில் தான் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இப்போ வரைக்குமே வந்துட்டு த கிரேட்டஸ்ட் அனிமே ஆஃப் ஆல் டைம், கிங் ஆஃப் த அனிமே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸுக்கு இருக்குது. இந்த அளவு வந்துட்டு அது ரீச் ஆகிருக்க மெயினான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதோடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அவங்க வந்துட்டு பேலன்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்க குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1100 எபிசோட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது அதோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்குமே வந்துட்டு அது ஆன் கோயிங்கில் இருக்குது. அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வர்ற எக்கச்சக்கமான கதைகள் வந்துட்டு நம்ம ஒன் பீஸோடைய சாயரை பார்த்தீங்கன்னா தழுவிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் கூட சொல்லலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியை கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஒன் பீஸோடைய சாயரை தழுவி இன்னியுமே எக்கச்சக்கமான அனிமேஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த நம்ம ஒன் பீஸ் தந்த இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்துட்டு வளர்ந்து நிற்கிது. குறிப்பாக வந்துட்டு இந்த பிக் த்ரீயில் ஒன் பீஸ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பிக் த்ரீ அப்படிங்கிறதுமே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருக்காது. பிகாஸ் நருட்டோன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. நருட்டோ முடிஞ்சு பொருட்டோ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் ப்ளீச்சை பாதியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இனிமேல் தான் திருப்பி வரப்போகுது. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த பிக் த்ரீயில் ஆன் கோயிங் இருக்காது நம்ம ஒன் பீஸ் மட்டும்தான். ஸோ அந்த அளவில் வந்துட்டு ஒன் பீஸ் அப்படிங்கிறது டாப் நாச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு இருக்குது. அண்ட் ஜப்பானில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒன் பீஸோடைய மங்கா சேல்ஸ் தான் வந்துட்டு டாப் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்கச்சக்கமான அனிமேஸ் எத்தனை அனிமேஸ் இருந்தாலுமே ஒன் பீஸோடைய மங்கா சேல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜப்பான்லன்னு சொல்லி கூட இல்லை, வேர்ல்டு வைடில் மங்கா அப்படிங்கிறதே ரிலீஸ் ஆகுறது வேறு லெவல் ரீச் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம ஒன் பீஸோட மங்கா தான். அண்ட் இந்த பாயிண்ட் வந்துட்டு ஃபைனலாக பார்க்க போகிற இந்த பாயிண்ட் தான் என்னுடைய க்ளோஸ் டு ஹார்ட் பாயிண்ட் கூட சொல்லலாம். என்னென்னா இது வரைக்கும் வந்த
அனிமேஸ் நீங்கள் வந்துட்டு பிக் த்ரீன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்த எக்கச்சக்கமான அனிமேஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது வந்துட்டு ஒரு டைமிங் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த அனிமையோட மவுஸ் அப்படிங்கிறத மொத்தமாக குறைஞ்சிரும். பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒன் பீஸ் ஏர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது எண்டிங் கிட்ட கூட வரல. அந்த ஒன் பீஸ் அப்படிங்கிற ட்ரெஷரை வந்துட்டு அவங்க ரிவீல் கூட பண்ணல. இப்போ வரைக்குமே வந்துட்டு அது வேறு லெவல் ஓடி இப்போ கூட தமிழ் டப் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதோட எமோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் பீஸ் கிட்ட இருக்க ஒரு தனியான ஸ்பெஷாலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்துட்டு கடைசியாக பிக்தியில் போட வீடியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ப்ளீச் தான். ஸோ அது கூடையில் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். நான் அது கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தட்டிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களோட புது வீடியோவில் பார்க்க கிடைக்கும். டாடா பை, see you, thanks for watching.